தலித்து மக்களுக்கு தினந்தோறும் அந்த சாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்டு கொண்டே இருக்கு. 445 கிராமங்கள் தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கிராமங்களாக இருக்குன்னு தரவுகள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல இது பதிவு செய்றாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த 445 கிராமங்கள்ல நம்ம அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முறையாக செஞ்சிருக்கோமா? இந்த தலித்துகளுக்கு எதிரான அந்த வன்கொடுமையை தடுக்க ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோமா இந்த அரசுன்னு பார்த்தா, அதுவும் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதற்கான நிதி ஒதுக்கப்படுது. ஆனா அந்த நிதிய திமுக சார்ந்த அந்த எம்எல்ஏக்கள் தான் ஒதுக்கிக்கிறாங்களே தவிர, அந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய சாதிய வன்கொடுமைகள் நிகழ்கிறது. அந்த இடத்துல இது மாதிரியான ஒரு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி இருக்காங்களா? அது கிடையாது. அந்த அனைத்து நிதிகளையுமே அந்த எம்எல்ஏக்கள் ஒதுக்கிக் கொள்கிறார்கள். மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் பொருள். இப்போ நேற்றைய தினம் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இருக்கு. சாதிய வன்கொடுமைகள் தலித் மக்களுக்கு எதிராக அன்றாட பத்திரிகைகள்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இருக்கு. 2024ஆம் ஆண்டு மட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 194 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தலித் மக்களுக்கு எதிராக வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேனி, மதுரை இதர சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கு. 92 வழக்குகளுக்கு மேலாக பதிவு போட்டிருக்குன்ற தரவுகளில் இருக்கு.